வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷாமுக்கு வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக ஷாம் விட போகிறோம். இன்னைக்கு வந்து மதியம் 1 மணிக்கு தான் விட சொன்னாங்க. அதனால வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு எங்கள் அத்தை வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு அப்புறம் ஷாம ஸ்கூலில் விடணும். இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ. ஸோ சாமி ஒரு காம்படிஷன்ல இருக்கேன். அதை நம்ம வீடியோ கவர் பண்ணோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் பொருள் உயிரே விடியும் வரையில் உனை தாளாட்டவா நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸுக்கு தனியா ரொட்டீனா வந்து கேர் பண்ணுவேன். ஸோ அது எப்படி பண்றோன்றதான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. மாமா எர்த்தோட சியா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் வாஷ். டஸ்ட்னாலையும் பொல்யூஷனாலையும் நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இரிட்டேஷன் இல்லாம என்னோட ஸ்கின் ட்ரையாவும் இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்பெல்லாம் என்னோட ஃபேஸ் ஆயிலியா இல்லாம ரொம்ப மாய்ஸ்சரைசரா வச்சுக்குது. என் ஃபேஸ் ரொம்ப கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னை டீப் கிளென்சிங் கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்குது. ப்ராடக்ட் வந்து ஸ்கின் டாக்டர்னால தயார் பண்ணப்பட்டதுனால எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை நார்மல் ஸ்கின்ல இருந்து ஆயில் ஸ்கின் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சியான் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேஷனாவும் வச்சுக்கிறது, மாய்ஸ்சரைசராவும் வச்சுக்குது. இதுல சிரேமியர் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி பாத்துக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னை ட்ரையாவும் இல்லாம இரிட்டேஷன் இல்லாம பாத்துக்குது. இப்பெல்லாம் மாமா எர்த் ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நைகா, பிளிப்கார்ட், அமேசான் நியர்பை ஸ்டோர்லயே அவைலபிள் இருக்கு. ஸ்கிரீன்ல தர என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர்ல மாமா எர்த்தோட வெப்சைட் அண்ட் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இதுக்கப்புறம் வந்து என்னோட ரொட்டீன் ஒர்க்க பார்க்கலாம். காம்படிஷன்னா உனக்கு காம்படிஷன் இல்லடா, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு டான்ஸ் இருக்குல்ல இன்னைக்கு, அதுல கலந்துக்கிட்டேன்றதுதான் காம்படிஷன் சொல்லிவிட்டேன். ஓகே, டான்ஸ் நல்லா ஆடுவீங்களா? ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஷாமுமே வந்து வர்ற வழியில ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அம்மா டான்ஸ் ஆட போறீங்களா? டான்ஸ் ஓரளவு நானும் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவங்க கூட்டு போய் விடுறதுக்கு பேரண்ட்ஸ் தான் விடணும்னு சொன்னாங்களா. ஸோ அதனால ஒரு கிளிப்பு வந்து நானும் அதுக்குள்ள இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸும் தண்ணி மட்டும் கொடுத்து விட சொன்னாங்க. அதை மட்டும் வாங்கி ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் உள்ள வந்து சாருக்கு வந்து டிஷர்ட் போட்டிருக்காரு, அழகா இருக்கு, புதிய மாதிரியே இருக்கு, அழகா டிஷர்ட்டு பிளஸ் வந்து பார்த்தோன்னா சாம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். 4 மணி ஆயிடுச்சு. ஸோ நானும் கிளம்பிட்டேன். எங்கள் அத்தை வரேன்னு இருக்காங்க கூட, அத்தை வராங்க. அப்புறம் என் நாத்தனா பிள்ளைங்க வருது. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஷாம் டான்ஸ் ஆடுறதை பார்க்கறதுக்காக ஆர்வமாக போகிறோம். பாப்பா எப்படி ஆடுறா என்னன்றதை போகிற வழியில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். நாங்கள் போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாத்தனா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் நம்ம நெய் பாலிஷ் போகலாம், சும்மா பொழுது போகலையா, அதனால சரி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஜெய் குருதேவ். அடுத்து நாம் காண இருப்பது நாட்டுப்புற கலைகள் பற்றிய பாடல். நாட்டுப்புற கலைகளா? அப்படின்னா நாட்டுப்புற கலைகளை பற்றி நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் ஆடல் பாடல் மூலமாக தெய்வங்களை வழிபட உருவாக்கிய கலையே நாட்டுப்புற கலைகளாகும். ஓ அப்படியா? இன்னும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மயிலாட்டம் மற்றும் காவடியாட்டம் முருக வணக்கத்தின் அடிப்படையில் தோன்றியது. கரகாட்டம் மலை தெய்வமான மாரியம்மனை புகழ்
Our little stars from pre-KG have had a wonderful time exploring, playing and growing. Today, they are here to share their lovely experiences with us. அழகா இருக்கு. நல்லா இருக்கியா? இதுக்கிடையில என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிராஜுவேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என் நாத்தனா குழந்தைங்க அப்புறம் பாலா கீர்த்தி குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்கு போனோம். ஸோ அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ அதை இப்போ போய் பார்த்துட்டு வாங்க. அப்பா நீங்க மட்டும் தான் இருந்தாங்க. சரி ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். எல்லாரும் சேர்ந்து ஹாய் சொல்லுங்க. அது விழுந்து அவ்வளவு சொல்லி புடிச்சு உன்னக பண்ண விழுக கூடாது. ஒட்ட பண்ண ஒன்னால முடி. சிரிஸ் மெதுவா ஜம்ப் பண்ணு சிரிஸ். சிரிஸ் மெதுவா ஜம்ப் பண்ணு மெதுவா. அவ்வளவுதான் அப்படிதான். சைலண்டா ஓடிட்டு இருந்துடா. இதுவாரு அங்க ஒரு அவன் ஒரு ஆள் விழுந்துட்டேன்னா எல்லாரும் விழுந்துறாங்க. சொல்லி முடிஞ்சது. ஏய் ஜாம் ஏய் டைம் முடிஞ்சா வாங்க வெளில வாங்க. வெளில வாங்க முதல்ல உங்க கூட போவோம். நாங்கள் வந்து
அன்றைக்கி தம்பிங்கெலாம் பார்க்கில் விளாட விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து அதுவும் சரியான டயர்டு. ஷாமும் டான்ஸ் ஆடி இப்படி இருந்ததுனால நல்லா டயர்டாக இருந்தோம். எல்லாமே தூங்கிட்டோம். அதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. டாடா.